அப்பா உன்னை நான் கொல்லடா, உன்னை கொன்னன்ற காரணத்துக்காக தான் நான் இப்ப ஜெயில இருக்கேன். ஆனா உன்னை கொன்னவன நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். வெளியே போய் அவனையும் கொண்டுட்டு இந்த ஜெயிலுக்கு நான் சந்தோஷமா வருவேன். இப்படி சொன்ன சௌமியா ஏன் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க? யார் இந்த சௌமியா? கேரளால இருக்கிற ஒரு பெண் தான் லவ் பண்ண பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தை பெற்றுட்டு சந்தோஷமா வாழ்றாங்க. தான் புருஷன் சரியில்லான்ற ஒரு காரணத்துக்காக தான் அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. 2 குழந்தைங்களோட தான் அம்மா வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது தான் 2வது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. 1 மந்த் கழிச்சு அந்த குழந்தை இறந்து போகுது. சேம் பேட்டர்ன்ல தான் முதல் குழந்தையும் இறக்குறாங்க. அப்பதான் இங்க ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப சந்தேகம் வருது, எப்படி இந்த குழந்தைங்கள இறக்குறாங்க? அப்பதான் சொல்றாங்க, வாட்டர் லெவல்ல ஏதோ அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுல அலுமினியம் குளோரைடு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே சௌமியோட அம்மாவும் இறக்குறாங்க. எல்லாம் 3 மந்த்ஸ் கேப்ல. ஓகே, இதையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதுல ரேட் ரேஷோ இருக்குன்னு தெரிஞ்சு எல்லாம் வந்துட்டு இருக்கும் போதே சௌமியோட அப்பாவும் இறக்குறாங்க. இப்பதான் போலீஸ்க்கு சரியான சந்தேகம், இது நார்மலா இறக்குற மாதிரி இல்லையே அப்படின்னு. சோ சௌமியா மேல சந்தேகம் படுது. சௌமியாவை கூப்பிட்டு போய் கேட்கும்போது சௌமியாவும் ஹாஸ்பிட்டல்ல இதே எஃபெக்ட்னால அட்மிட் ஆயிருக்காங்க. ஆனா டிஸ்சார்ஜுக்கு அப்புறம் சௌமியாவை கேட்கும்போது, ஆமா நான் 3 கொலை பண்ணேன், ஆனா முதல் குழந்தைய நான் கொல்லலன்னு சொல்றேன். அந்த முதல் குழந்தைய கொன்னது யார்? இதுக்கப்புறம் இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில அவங்க 2 மாசத்துல இந்த குறிப்புகள் எல்லாம் எழுதிட்டு சூசைட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி அந்த அவன் யார்? சௌமியா எப்படி இறந்தாங்க? இதோட எந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இல்லாம இப்போ வரைக்கும் இந்த கேஸ் மிஸ்ட்ரியாவே இருக்கு. நீங்க இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.